நம்ம பிஸ்னஸில் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த டேட்டாஸை சரிவர பயன்படுத்துகிறோமா, சரியாக பாதுகாக்கிறோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்க, இந்த இடத்துல நிறைய நம்ம ரிப்பீட்டடாக பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த சட்டமே எதெல்லாம் பர்சனல் டேட்டா அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமருடைய பேராக இருக்கட்டும், அவருடைய அட்ரஸ்ஸு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இமெயில் ஐடி, இது தவிர்த்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தாண்டி முக்கியமாக அவருடைய பையிங் பிஹேவியர், இல்லைனா அவர் எந்த போர்ட்டலில் ஆக்டிவாக இருக்காரோ அவருடைய பிஹேவியரை மானிட்டர் பண்ணுற சிஸ்டம். ஸோ இது எல்லாமே அவருடைய பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லுதுங்க. பர்சனல் டேட்டா அப்படின்றது நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இது நம்ம கம்பெனியோட டேட்டாவாகிடாது. பர்சனல் டேட்டா அப்படின்றது அந்த கஸ்டமருடைய உரிமைங்க. அவர் அதை கரெக்டாக நீங்கள் வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு கன்சர்ன் கொடுக்குறாருன்னா நீங்கள் வெளியே ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்கிற மாதிரி அந்த கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வெளிநபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாதுங்க.